ஓம் சாந்தி 8/8/2024 8 अगस्त 2024 प्रदख मुरली ओम शांति बाप दादा मधुबन। मीठे बच्चे, बाप टीचर और सगुरु यह दीन अक्सर याद करो तो अनेक सिपतें आ जाएंगी। இனிமையான குழந்தைகளை, தந்தை ஆசிரியராக இருக்கிறாரு மற்றும் சத்குருவாக இருக்காரு, தந்தையாக இருக்கிறாருன்னு 3 சொற்களை நினைவு செய்யுங்கள். அப்போது அநேக விசேஷங்கள் உங்களுக்குள் வந்துவிடும், அதாவது சிறந்த குணங்கள் வந்துவிடும். அப்பா கேள்வி கேட்குறாங்க, கின் பச்சோன் கே ஹர் கதமே பதமோன் கி கமாயி ஜமா ஹோத்தி ரக்தி ஹே. எந்த குழந்தைகளின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பு ஆகி கொண்டு இருக்கும்? उत्तर, जो अपना हर कदम सर्विस में पढ़ाते रखते हैं वही पदमों की कमाई जमा करते हैं. யார் சேவையில் தங்களின் ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைத்து சென்று கொண்டே இருக்கின்றனரோ அவர்கள்தான் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பார்கள். अगर बाबा की सर्विस में कदम नहीं उठाएंगे तो பதமா கைசே பாயேங்கே. பாபாவின் சேவையில் அடியெடுத்து வைக்கவில்லை என்றால் பல மடங்கு எப்படி பெறுவார்கள்? சர்வீஸ் கி கதமே பதமா தேத்தி ஹை, இசி சே பத்மா பதம் பதி பன்தே ஹோ. சேவைதான் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை அளிக்கின்றது. இதன் மூலம்தான் பல கோடிக்கு அதிபதி ஆகிறீர்கள். प्रश्न, किस राज को जाने के कारण तुम बच्चे सभी के கல்யாணக்காரி பன்தே ஹோ. எந்த ஒரு ரகசியத்தையும் அறிந்திருக்கும் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் கல்யாணக்காரி, நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகிறீர்கள். மறுபடி பதில் சொல்கிறாங்க பாபா, பாபானே கம் பச்சோன் கோ யக் ராஜ் சம்ஜாயா ஹே ஹி சபி கே ஹி யக் ஏக் ஹி ஹட்டி ஹே யகாம் சப்கோ ஆனாகி ஹே. பாபா குழந்தைகளாகிய நமக்கு இந்த ரகசியத்தை புரிய வைத்துள்ளார். அதாவது அனைவருக்கும் இது ஒன்றுதான் புகலிடம், இங்கே அனைவரும் வந்தாக வேண்டும். யஹ் பஹூத் குகவ ராஜ் ஹே, இது மிகவும் ஆழமான விஷயமாகும். இஸ் ராஜ்கோ ஜானேவாலே பச்சைஹி சப்கே கல்யாணக்காரி பன்தே ஹே. இந்த ரகசியத்தை அறிந்துள்ள குழந்தை தான் அனைவரும் நன்மை செய்யக்கூடியவர்களாக ஆகின்றனர். ஓம் சாந்தி. मीठे मीठे सिकलदे बच्चों, प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते. धारणा के लिए मुख्य चार. धारणिकाன मुख्य चारम. अगला पॉइंट, कुहव व्यवहार में बहुत युक्ति से चलना है, कोई को नाराज भी नहीं करना है, पवित्र भी जरूर बनना है. இல்லற விவகாரங்களில் மிகவும் யுக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும், யார் மீதும் கோபப்படவும் கூடாது, பவித்திரமாக அவசியமாக வேண்டும், தூய்மையாக ஆகணும்னு அப்பா சொல்கிறாங்க. दूसरा पॉइंट, एक बाप से अविनाशी नान रत्नों का दाना ले अपनी बुद्धि रूपी जोली परबूर रगनी है, बुद्धि को भटकाना नहीं है, पैगंबर बन सबको पाप का पैगाम देना है. ஒரு பாபாவிடம் அழியாத நாண ரத்தினங்களின் மணிகளை பெற்று தனது புத்தி என்ற பையை நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும், புத்தியை அலையவிடக்கூடாது. இறை தூதராகி அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு வரதான அப்பா கொடுக்குறாங்க, பேகத்துக்கு வைராக்கிய விருத்தி துவாரா சர்வ லகாவோன் சே முக்த் ரக்னே வாலே சச்சே ராஜரிஷி பவ. எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வு மூலம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு உண்மையான ராஜரிஷி ஆகுக. ராஜரிஷி அர்த்தாத் ஏக் தரப் ராஜ்ய தூசரே தரப் ரிஷி அர்த்தாத் பேகத்துக்கே வைராக்கி
ராஜரிஷியின் பொருளே ஒரு புறம் ராஜ்யம், மறுபுறம் எல்லையில்லா வைராக்கியம் உள்ள ரிஷி. அகர் கஹாங்பி சாகே अपने में सागे व्यक्त में सागे वस्तु में कहांगी लगाव है दो ராஜரிஷி நகி. ஒருவேளை எங்கேயாவது தன் மீதோ மனிதர் மீதோ பொருட்கள் மீதோ பற்று இருப்பினும் அவர் ராஜரிஷி அல்ல. ஜிஸ்கா சங்கல்ப் மாத்திர பி தோடா लगाव है उसके दो नान में पान हुए फिर ना यகாங்கே ரகேங்கே ना வகாங்கே. ஒருவர் எண்ணத்திலேனும் சிறிதளவு பற்று இருக்குமாயின் அவர் இரு படகில் கால் வைத்தவர் ஆவார். அவர் இங்கும் இல்லாது அங்கும் இல்லாதவராய் ஆகிறார். इसलिए राजऋषि बनो बेगत के वैराग्य बनो अर्थात एक बाप दूसरा ना कोई एक बाट पका है एक பாட் பக்கா கரோ. ஆகவே ராஜரிஷி ஆகுங்கள், எல்லையில்லாத வைராக்கியம் உள்ளவர்களாக ஆகுங்கள். அதாவது ஒரு தந்தையின்றி வேறு யாரும் இல்லை என்னும் பாடத்தை உறுதி செய்யுங்கள். இன்றைக்கு அப்பா ஸ்லோகன் சொல்கிறாங்க. क्रोध अग्नि रूप है जो गुत को भी चलाता और दूसरों को भी चला देता है. கோபம் என்ற அக்னி போன்றது. கோபம் அக்னி போன்றது. அதை தன்னையும் எரித்து பிறரையும் எரித்து விடுகின்றது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பாபா. தன்யவாத் பாபா.